அம்மாக்கள் வந்து அம்மாக்களுக்கும் மதர்ஸ் டே தானே. இப்போ அம்மாக்கள் வந்து குழந்தைங்கள வச்சுட்டு அந்த குழந்தைங்களுக்கோசரம் அம்மாக்கள் போடலாம்ல, அந்த மாதிரி பாட்டுகளும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மதர்ஸ் டேக்குன்னு நம்ம அம்மாக்குன்னு போடுற ஸ்டேட்டஸும் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பாட்டு பார்ப்போம். ஸோ தட் நீங்கள் எந்த பாட்டு பிடிச்சிருக்கோ அதை ஸ்டேட்டஸில் போட்டுக்கலாம். காலையில் தினமும் ஒரு லைன். காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. எக்ஸலன்ட் சாங், அதுவும் எஸ்ஜே சூர்யாலேருந்து. அடுத்தது வந்து வலிமை, அஜித் படத்துலேருந்து ஒரு ரொம்ப நல்ல சாங் இருக்குது, நான் பார்த்த முதல் முகம் நீ அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அதாவது என் முகவரி நீ அம்மா, அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோவா தெரியாது. அந்த நான் பார்த்த முதல் முகம் நீ, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதில் வந்து என்ன சொல்கிறது, அந்த பாட்டில் ஒரு லைன்லாம் வரும், நான் முதல் வரைஞ்ச படமும் நீ தான். நம்ம யூஸ்வலாகவே நம்ம குழந்தையா இருக்கும் போதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நம்ம வரைய சொன்னோம்னாக்கா, ஈவன் பசங்களாக இருந்தாலும் சரி பொன் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டாக நம்ம வரைகிறது நம்ம அம்மாவை தான் முதல் ஒரு ஹேர் போட்டு அவங்களுக்கு ஒரு பொட்டு வச்சு விட்டு வரைவோம். உங்கள் எல்லாருக்குமே அந்த மெமரிஸ் ஞாபகம் இருக்கும். அதில் வந்து இந்த பாட்டில் வரும், நான் பார்த்த முதல் முகம் நீ, வலிமை படத்துலேருந்து வரும். அந்த பாட்டையும் நீங்கள் இன்கேஸ் போடணுன்னா போடலாம். அப்புறம் வந்துட்டு வியாபாரியிலேருந்து ஆசைப்பட்டது எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, இதுவும் எஸ்ஜே சூர்யாவோட பாட்டு தாங்க. எஸ்ஜே சூர்யா நிறைய அம்மாக்களுக்குன்னு நிறைய பாட்டு எழுதியிருக்காரு ஆக்சுவலாக வந்துட்டு. அந்த பாட்டு நல்லாயிருக்கும், ஆசைப்பட்ட அந்த பாட்டு பாடுறீங்களா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு மாதிரி 80s இருக்கிறவங்கெல்லாம் பாட்டு போடணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாட்டு போடலாம். நானாக நான் இல்லை தாயே, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே, அந்த பாட்டு போடலாம். அது வந்து அதுவும் வந்து அம்மாக்களுக்கு உண்டான சாங் தான். அப்புறம் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி 60s 70s ஃபேனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எங்கள் அம்மா மாதிரி ஒருத்தவங்களாம் ஸ்டேட்டஸ் போடணும், ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இது போடணுன்னாக்க இந்த பாட்டை போடலாம், தாய் இல்லாமல் நான் இல்லை. அது பாடுங்க. தாயில்லாமல் நான் இல்லை, தனியே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். அது எம்ஜிஆரோட ஃபேனு. அது வந்து எங்கள் அம்மாலாம் தீவிர எம்ஜிஆர் ஃபேனு. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பாட்டு போடலாம். அதே மாதிரி தளபதியில் வந்து கூட இருக்க சின்ன தாயவள் தந்த ராசாவே, அதுவும் அம்மாவுக்கு தான்.